ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்தில் இன்று நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய திருநாமம் கவிதார்க்கிக கேசரி என்ற திருநாமம். சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக கேசரி என்று அழைக்கப்பட்டார். மதாந்தரத்தை சேர்ந்த கவிகளுக்கும் தர்க்கவாதம் புரிபவர்களுக்கும் சிம்மம் போன்றவர் சுவாமி என்று இந்த திருநாமத்தின் பொருள். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வைபவத்தை கண்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கவிதார்க்கிக சிம்மம் என்று விருதத்தை அளித்தனர். கவிதை செய்வதிலும் தர்க்கவாதத்திலும் தலை சிறந்தவர் சுவாமி தேசிகன் என்று ஒரு பொருளும் எடுத்துரைக்கலாம். சிலர் நல்ல கவிதா சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தர்க்கவாதமானது வராது. தர்க்கத்தில் சிறந்தவருக்கு கவிதை எழுத வராது. இரண்டிலும் சிறந்த ஞானத்தோடு விளங்கியவர் நம் சுவாமி தேசிகன். இதுவே நம்முடைய சுவாமி தேசிகனுடைய தனிப்பெருமையாகும். இதற்கு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை சுவாமி தேசிகனே தன்னுடைய யதிராஜ சப்தத்தியிலே சாதித்திருக்கிறார். கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா என்று சாதிக்கிறார். ஆஷா மதங்கஜகணான் அபிஷிக்ய வேகான் பாதே யதிக்ஷிதி மிருத பிரசவம் நிருந்தன் காரிய கதாஹவ குதூஹலிபி பரேஷாம் கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா. கவிதார்க்கிக சிம்மநாதா, கவிகள் என்ன, தார்க்கிகர்கள் என்ன, இவர்களுக்கு சிம்மம் போல் பயங்கரமாக இருப்பதாலே கவிதார்க்கிக சிங்கம் என்கின்ற காரணப்பெயருடைய வேதாந்த தேசிகருடைய சிம்மநாதம் போல் இருக்கக்கூடிய, இந்த சிம்மநாதத்தை போல் விளங்கக்கூடிய இந்த யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரமானது கர்ணே காரியஹா, பிரதிவாதிகளுடைய காதிலே செய்ய வேண்டியது என்று சுவாமி தேசிகனே கவிதார்க்கிக சிம்ம திருநாமத்தை பற்றி யதிராஜ சப்தத்தியிலே எடுத்துரைக்கிறார். சுவாமி தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியர் என்றும் சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றும் கவிதார்க்கிக சிம்மம் என்றும் பல விருதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இப்படி பல விருதங்கள் சுவாமி தேசிகனுக்கு வழங்கப்பட்டுள்ளதை கண்ட கிருஷ்ணமிஸ்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்வான் வாதத்திற்கு எழுந்தருளினார். சுவாமியும் 3 நாட்கள் அவருடன் வாதம் பண்ணி அதன் மூலமாக அவரை வென்றார். கிருஷ்ணமிஸ்ரரும் சுவாமி தேசிகனிடத்திலே பக்தனாக ஆனார். பின்னர் கிருஷ்ணமிஸ்ரர் தான் அருளி செய்த பிரபோத சந்திரோதயம் என்னும் நாடக நூலை சுவாமி தேசிகனை பார்த்து தேவரீர் அதை கடாட்சித்தருள வேண்டும் என்று விஞ்ஞாபித்தார். அதை போலவே சுவாமி தேசிகனும் அடியேன் செய்தருளி இருக்கக்கூடிய சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடக நூலை நீரும் பார்க்க வேண்டும் என்றார். மறுநாள் கிருஷ்ணமிஸ்ரர் பிரபோத சந்திரோதயம் என்ற தமது நூலை கொண்டு வந்தார். சுவாமி தேசிகனும் அன்று ஓர் இரவுக்குள்ளேயே சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடக நூலை செய்தார். விடிந்த பிறகு சுவாமி தேசிகன் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து சங்கல்ப சூரியோதயம் என்ற நூலை கிருஷ்ணமிஸ்ரருடைய கையிலே கொடுத்தார். அவரும் அதை பார்த்துவிட்டு தம்முடைய நூலை விட இந்த சங்கல்ப சூரியோதயம் மிகவும் சிறந்த நூலாக இருப்பதைக் கண்டு தலைகுனிந்து போனார் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். சுதப்பிரகாசிகாச்சார் முதலானவர்கள் இந்த 2 கிரந்தங்களையும் பார்த்து கிருஷ்ணமிஸ்ரருடைய புத்தகத்தை பார்க்காமலேயே அதற்கு கண்டனமாக செய்தருளிய நூலாக சங்கல்ப சூரியோதயத்தை கொண்டாடினார்கள். அப்படி கொண்டாடி சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய அவதார விசேஷமே நம்முடைய சுவாமி தேசிகன் என்பதை அவர்களும் அறிந்து கொண்டனர். ஆகையினால்
நம்முடைய சுவாமி தேசிகனுக்கே கவிதார்க்கிக சிம்மம் என்ற இந்த திருநாமமானது பொருந்தும் என்று பெரியவாச்சான் பிள்ளை, சுதப்பிரகாசிகாச்சார் போன்ற மகான்கள் அனுகிரகித்தனர். கிருஷ்ணமிஸ்ரனும் சுவாமி தேசிகனுடைய திருவடியிலே வணங்கி சுவாமி தேசிகனுக்கு பக்தனாக ஆனார். இதன் பிறகு ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. மீண்டும் இந்த கவிதார்க்கிக சிம்ம திருநாம விஷயத்தில் டிண்டிமன் என்ற கவி ராமாபியுதயம் என்ற காவியத்தை பண்ணி சுவாமி தேசிகனிடத்திலே சமர்ப்பித்தார். சுவாமி தேசிகனும் எம்பெருமான் கண்ணன் விஷயத்திலே யாதவாபியுதயம் என்ற ஒரு மகா காவியத்தை அருளி செய்தார். அது கிருஷ்ணனுடைய சரித்திரம். அதேபோல் ஹம்ச சந்தேசம் என்ற தூதுவிடும் கிரந்தத்தை அருளி செய்தார். இதையெல்லாம் டிண்டிமன் என்ற கவி அந்த நூலை பார்த்து சுவாமி தேசிகனுக்கே கவிதார்க்கிக சிம்மம் என்ற திருநாமம் பொருந்தும் என்று, இந்த பிருதம் உமக்கே தகும் என்று சுவாமி தேசிகனை போற்றி அவருடைய திருவடி தாமரைகளிலே பணிந்து நின்றார் என்று சொல்லப்படுகிறது. த்விசதுஷ்பத பரிவர்த்தன கர்வித கரிச்சரப கண்ட பேருண்டா கண்டன கண்டன கவிரிக டிண்டிம கவி கண்ட டிண்டிமோ ஜெயது என்று அழகான ஒரு ஸ்லோகத்தையும் விண்ணப்பம் செய்தார் என்று பெரியோர்கள் அருளி செய்கிறார்கள். அழகான ஒரு திருஷ்டாந்தமும் இந்த கவிதார்க்கிக சிம்மம் என்ற ஸ்லோகத்திலே அருளி செய்யப்படுகிறது. யானைகள் சிம்மத்தினுடைய கர்ஜனை கேட்டு நடுநடுங்குமாம். அதுபோல தம்முடைய வாதங்களினாலே சுவாமி தேசிகன் பிரதிவாதிகளை நடுநடுங்க செய்கிறார். அதைத்தான் சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்திலே கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா என்று அருளி செய்தார். பிரதிவாதிகள் திக்கஜங்கள் போன்று இருக்கின்றனர். அவர்களை அடக்குவது என்பது மிகுந்த சிரமப்பட்ட காரியம். ஏனென்றால் மதாந்தரங்களில் நல்ல புத்தி உள்ளவர்கள் அவர்கள். ஸ்ரீபாஷ்யக்காரராக சொல்லக்கூடிய மலை மேலே ஏறி துவம்சம் செய்ய இந்த யானைகள் முயற்சி செய்கின்றன. அப்போது அங்கு வேதாந்த தேசிகராக எழுந்தருளியிருந்த அந்த மலையிலே வேதாந்த தேசிகராக எழுந்தருளியிருந்த சிம்மத்தின் கர்ஜனையை கேட்டு அந்த யானைகள் பயந்து போய் மலை அடிவாரத்திலேயே திரும்பி ஓடிவிட்டன. ஆகையினால் கவிதார்க்கிக சிம்மமாகிற சுவாமி தேசிகனுடைய வாதத்தை கேட்டால் பிற மதவாதிகளாக இருக்கக்கூடிய யானைகள் பயந்துவிடும் என்று இந்த கவிதார்க்கிக கலபௌரஜ கபலீகிருத சிம்மம் என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் சாதித்தார். இந்த திருநாமத்திற்கு கவிகளுக்குள்ளும் தார்க்கிகர்களுக்குள்ளும் மிக சிரேஷ்டமானவர் சுவாமி தேசிகன் என்ற ஒரு பொருளும் எடுத்துரைக்கலாம் என்று சுவாமி தேசிகனுடைய இந்த திருநாம பெருமையை எடுத்து சொல்லி இதோட இந்த உபன்யாசத்தை அடியன் முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.